ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, நம்ம நிருவோட ரிசல்ட் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதோட வீடியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வரப்போகுது. இன்னைக்கு 9 மணிக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் ரக்ஷும் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வீடு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு குளிச்சிட்டோம். சரி, இப்போ வந்து டீயும் பாலும் ஒரு அடுப்பில் காய்ச்சிருக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நட்ஸு உரிச்சு வச்சுருக்கேன். நட்ஸு சாப்பிடல, ஏன்னா நாங்கள் மேலே படுத்துட்டு செம்ம குளிர். தம்பி வந்து அவனும் எழுந்திரிச்சிட்டோம் 6 மணிக்கு. இப்போ வந்து நான் மெயினாக சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்திருக்கும் மோஸ்ட்லி. ஸோ தங்காங்களே 12th எக்ஸாமு நல்ல மார்க் வரணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எங்களோட இதில் வந்து மார்க் கம்மியாக இருக்கிறது, பேரண்ட்ஸை திட்டாங்க, அதனால நம்ம வந்துட்டு கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே வந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் யோசிக்காமல், பேரண்ட்ஸு சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நல்லதுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை கடன் வாங்கி படிக்க வச்சு நமக்கு ஒரு நேரம் பசி பட்டினி தெரியாமல் வளர்த்திருப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஒரு வார்த்தைகள் திட்டதான் செய்வாங்க, ஏன் ஒரு அடி கூட அடிக்க செய்வாங்க. அதுக்காக யாருமே பயந்துட்டோ இல்லை தப்பான முடிவோ இல்லை அப்பா மேலே போகுமோ ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருமே பட வேண்டாம். இதில் இல்லைனாலும் அடுத்ததில் நம்ம பார்த்துக்கலாம். எதுவும் தப்பான முடிவு யாருமே எதுவுமே எடுக்கக்கூடாது தங்கம். நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தனால தான் வந்து நான் மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது. ஸோ நிரு என்ன மார்க் வருதுங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லோரும் சேஃபாக பத்திரமா இருங்க. என்ன மார்க் உங்களோடதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன குரூப்ஸ் எடுத்திருக்கீங்க? பாப்பா நிரு பார்த்தீங்கன்னா நீ சொல்லுங்க. பிசிஏ பயோசிஎஸ் குரூப்பு. பயோசிஎஸ் குரூப்பு. இந்த குரூப் வந்து மோஸ்ட்லி எந்த ஸ்கூல்லையுமே இருக்காது. ஜெயோபாய் ஸ்கூலில் பெரிய ஸ்கூலுங்கிறனால ஜெயோபாய் திருப்பூரில் அந்த ஒரு ஸ்கூலில் இருக்குது, பல்லடத்தில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த குரூப்பெல்லாம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் யாருமே எதுவுமே மைண்டை வந்து போட்டு அப்செட் பண்ணிக்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நல்லா மார்க்கே வரும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் தாங்கங்களே, ஹாப்பியாக இருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிருவோட ஃபுல் டேயில் ரிசல்ட் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ பாப்பாவோட சேனல்லையும் ரிசல்ட் வீடியோ வந்து ஷார்ட்டாக வரும், இதில் நல்லா லாங்காகவே வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ 1 by 1 பார்த்தலாம். அவன் எந்திரிச்சிட்டான், வந்து ஃப்ரெஷ் அப் ஆக போயிருக்கான். அடுத்து அவன் குளிச்சுருவான். நாங்கள் அதுக்குள்ளார நாங்கள் 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் ரெடி ஆகிட்டோம். என் பொண்ணு இன்னொரு பொண்ணு ரெடி ஆகும். வளன்னு பேச விரும்பலை. ஸோ 1 by 1 பார்த்துடலாம். தங்கம் குட் மார்னிங் சொல்லாமே. ரிசல்ட் வரப்போகுது, அதை பற்றி என்ன நினைக்கிற? இன்னும் 2 hours தான் இருக்குது. ஒன்றுமே நினைக்கலையா? ஓகே, என்ன பண்ணிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டு வாயை திறந்து பேசு. என்ன சாப்பிட்ற? ஓகே, எந்திரிச்சு வந்துட்டான், ப்ரஷ் பண்ணிட்டான், சாப்பிட்டு குளிச்சுட்டு வருவான். 1 by 1 பார்த்துருவோம். ஓகேவா? அம்மா என்ன பண்ணிக்கிறாய்? சாமி கும்பிட்டேன். தண்ணி கம்மியாக இருந்துச்சா, சரி தண்ணி ஊற்றுறேன். ரிசல்ட் வரப்போ தைரியமாக இருக்கா? நானும் பெரியவளும் தான் பயத்தில் அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 1.5 மணி நேரத்தில் ரிசல்ட்டு. இன்னும் பாலே ஊற்றல. ரிசல்ட் வந்து இதான் கிஃப்டாக தரப்போம். ரிசல்ட் வந்து இதான் கிஃப்ட்டு. லவ்யூ செல்லக்குட்டி, நம்ம செடியில் பூத்து போய் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு பூ, நாளான்னைக்கு ஒரு பூ. நாளைக்கு இது பூக்கும், பன்னீர் ரோஸு. பூக்கட்டும். ஸோ பார்ப்போம், வரட்டும். என்ன பண்ணுறீங்க? இதாக பாப்பா காதில் தோடு போடல. அந்த தேங்காய் நாங்கள் 300 ரூபாய் எடுப்போம். இந்த பிள்ளைக்கு காதில் தோடே நிற்க மாட்டேனா, போட்டால் புண்ணு ஆயிடுது. ஒரு தண்டு ஒட்டி இருக்கிறனாலே என்னன்னு தெரியல. சரி போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் வைக்கிறேன், பார்க்கலாம். தண்டு பெருசாக போட்டு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். டைம் என்ன? நீளமாக தெரியலையே. 8:30. எனக்கு பயமாக இருக்குதுமா. என்ன பயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதே தான் நடக்கும். பயந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? நல்லா காது இருந்துச்சு.
தானே பிள்ளைக்கு இப்படி வருது. அந்த காது கட்டுப்பா. இதில் கொஞ்சம் கேப் இருக்குது தோட்டில், ஆனால் அதில் வந்து சுத்தமாக கேப்பே இல்லை. நசுக்குனா கூட கேப் வர மாட்டேங்குது. தண்டு கொஞ்சம் நீளமாக போட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஆமாம். இப்போ காலேஜ் போகும்போது தோடலாம்ல போகும் பிள்ள. நமக்கு வந்த சோதனை. மைகோடி எடுத்து சிக்கோட சாமி தெரியல தெரியல. பெரிய ரேடியோ. இங்கே வந்து நியூஸில் சற்று நேரத்தில் வருகிறதுன்னு போட்டுட்ருக்குறாங்க. அது சற்று நேரம் 9:30 ஆனாலும் ஆகலாம், 10 மணி ஆனாலும் ஆகலாம். சற்று நேரத்தில் +2 முடிவுகள். சற்று நேரம் என்ன சற்று நேரம்? ஏன்னா வெப்சைட் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுதுல்ல, அதனால கூட 10 நிமிஷம் முன்ன பின்ன சொல்லணும். நானும் வரேன் சோஃபாக்கு. கண்ணு ரெட்டிஷா இருக்கு. எக்ஸாம் மாதிரியே போகல. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மை போட்டிருந்தேன். மை எனக்கு ஜாலியா போயிட்டு வந்துச்சு. திருப்பூர் 3வது மாவட்டத்துக்கு வந்துருச்சு. அரியலூர் ஃபர்ஸ்ட். செம்ம. அரியலூர் மாவட்டத்துக்கு ஆல் தி பெஸ்ட். இல்ல போன வருஷமும் இதே பர்சன்டேஜ்ல தான் இருந்துச்சு திருப்பூர். ஆனா அரியலூர் ஈரோடு முந்திச்சு. இந்த வருஷம் டாப் நீயா நானானே 98% 2% தான் போயிடுச்சு. அது திருப்பூர் குறைச்ச 97. 8 நிமிஷம் தான் இருக்கு பாப்ஸ். இது 7 நிமிஷம் தான் இருக்கு. அரசு பள்ளிகள் 91% தான் தேர்ச்சி இருக்கு. அரசு தனியார் அரசு உதவி பெற பள்ளி 95, தனியார் பள்ளியில 98.88. அவங்க 100% வாங்காம இருக்கிறது தான் அதிசயம். ஆமா ஆமா. பிரைவேட் ஸ்கூல். நாங்க நியூஸை பார்த்துக்கிட்டே நாங்க வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றோம். ஏன் அப்படி இந்த பயம் பதட்டம்லாம் எதுக்கு வருது? எதுக்கு உங்களுக்குலாம் வருது? எதுக்கு வருது? நீங்க உங்களே பத்தி கேட்டுக்கணும். என்னைய பார்த்து எதுக்கு வருதுன்னு கேட்டா தங்கம் பயம் வரதானே செய்யும். எங்கள் அண்ணனும் அப்படி தானே இருப்பான், அம்மாவும் அப்படி தானே இருப்பாங்க, அம்மாவும் அப்பாவும். தெரிஞ்சுட்டா கூட பிரச்சனை வச்சது இவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. தெரியறதுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்துட்டு அந்த பிறக்கிற அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. எப்படா டைம் ஆகும், எப்போ கையில் கொடுப்பாங்க, என்ன குழந்தையா இருக்கும், எப்படி இருக்கும், இப்படி கலராக இருக்குமா, கருப்பாக இருக்குமா, குண்டாக இருக்குமா, என்ன வெயிட், எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குமா, அத்தனை கொஸ்டின்ஸ் வர்ற மாதிரி 9 புத்து ரிசல்ட்டுக்கு அப்படிதான். இல்லை சாமி, அம்மா அப்படிலாம் அடிக்க மாட்டேன். நான் ஏதோ என்னம்மா இருக்கு பக்கி அப்படியே சைலண்டா நிற்கும். நமக்கு பீடி கலப்பு வவுத்தால புடுங்கும். போன வருஷம் இந்த வருஷம் அப்படியே பண்றேன். வேணாம், எனக்குலாம் ஏற்கனவே காலையிலேருந்து மைண்டு வேற சரியில்லை. அப்புறம் டுர்ராயிருவேன் அப்புறம் பார்த்துக்கு. தாங்க இந்த செல்ஃபி ஸ்டிக் எடு சாமி, எனக்கு கை வலி. உனக்கு என்ன பாப்பா? எனக்கும் அப்படிதான் பாப்பா பயமா இருக்கு. என்ன 2022, 2023, 24, 25 அவ சும்மாவே அவளுக்கு வந்து பயம் இல்ல, அதெல்லாம் முடியாது. நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க எங்கிட்ட இருந்து நவுருவோம். எனக்கு வேற இப்பவே வயிறு வேற கடாமுடாங்க. முருகா, நான் எதிர்பார்க்குற மார்க் வந்துடணும்.
இருந்தாலும் ஒரு பக்கு 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 தான். நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு மார்க் தெரிஞ்சிருக்கும். அதனால இவ்வளோ பயம் இருக்காது. இது எப்படி எழுதுச்சுன்னு தெரியல. சொல்லவே இல்லை, உண்மையே சொல்லல. மார்க் எவ்வளவு எழுது கண்ணு ஆனா வேர்க்கிற மாதிரியே இருக்கு. போன வருஷம் அப்படியே சொல்லிட்டு எனக்கு மார்க்கே வராதுன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல. சொன்ன உடனே தான் நான் போய் அட்மிஷன் போட்டனே. பக்கு 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 பக்குதே. நீ பயப்படாம இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் தங்கம். நான் அது தப்பெல்லாம் சொல்லலை. எனக்கு பயமா இருக்கு. ரக்ஷு தான் இப்போ அழ போறான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ. நீ அக்கா ஒட்டி உட்காந்துக்கு சாமி, ஒட்டி உட்காந்துக்கு அப்பதான் கேமராக்குள்ள வருவீங்க. எடுக்கல இன்னும் கொஞ்சம் ஒட்டி உட்காருங்க. தம்பி கேமராக்குள்ள வரல. ஏய் 14 ஆயிடுச்சு. ஒட்டி உட்காருங்கடா டேய். இன்னும் கொஞ்சம் ஒட்டி உட்கார்றா தம்பி. பாப்பு இன்னும் கொஞ்சம் ஒட்டி உட்கார். தம்பி வரட்டும். பார்த்து. ஆமா பக்கு பக்கு எனக்கு வேற டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே. இல்ல ரெடியாடுறா தங்கம். கடவுளே, எங்க அக்கா பயப்படுறத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் கண்ணெல்லாம் கலங்குது. நானும் அழுதுடுவேன். ஆனால் அழக்கூடாதுன்னு ரொம்ப பண்ணிட்டே இரு. இன்னைக்கு தான் லாஸ்ட் ரிசல்ட். இதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்து இப்படி பயப்பட மாட்டேன். ஆமா, இது லாஸ்ட் ரிசல்ட். ஜூம் போடுமா கண்ணுக்கு. ஜூம் பண்ணி அதான் பாரு. போடு 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 போடு. ஆயிடுச்சு. ஐயோ என்னது? கடவுள் அந்த மார்க் வரலம்மா. என்ன மார்க்? ஆனா அக்காவோட அதிகம் தான். உன் கணக்கு எவ்வளவு மார்க் வந்துச்சு சொல்ல? 332. 385. 385மா? அது பெஸ்ட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்தியா? இல்ல. ஐயோ, வெப்சைட் லாக் ஆயிடுச்சு. எனக்கு கையில் நடந்தது. கெமிஸ்ட்ரியில் தான் கம்மி, இது எல்லாத்துலேயும் அதிகம். நீங்கள் காட்டு, டிஸ்பிளேயில் காட்டு. டிஸ்பிளேல நம்பர் தெரியும், ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? அது என்னன்னா பண்ணலாம். ஐயோ, எனக்கு காதெல்லாம் கப்புன்னு அடைக்குது. இது எல்லாத்துலேயுமே நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. சரி, ஆல் தி பெஸ்ட். என்னோட அதிகமாக மார்க் வாங்கிச்சு. அழுகு போறியா? எங்கே கொண்ட நான் பார்க்குறேன். தமிழில் 79, இங்கிலீஷில் 72, ஃபிசிக்ஸில் 61, கெமிஸ்ட்ரியில் 47. கெமிஸ்ட்ரி மட்டும்தான் கம்மி. பயாலஜியில் 58, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 68. மொத்தம் 385 மார்க். பிள்ளைக்கு கங்க்ராட்ஸ் பண்ணு. நான் ஆழ்த்து பேசுனேன். கங்க்ராட்ஸ்டா செல்லம். உள்ள ஸ்க்ரீனில் வந்து சொல்லுவா. ஏய் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. நீ போ, எந்திரி. அழுதுற மாட்டுக்குமே. எந்திரிடா. அழுவுறியா? சரி விடு. ஏன் என்னோட அதிகமாக இருக்கு வாங்கிட்ட? 4 மார்க் என்னோட அதிகம். விடு, இதனால என்ன விடு. ஹாஃப் இயர்லி எவ்வளோ? இதை சொல்லு. அதை சொல்லு. ஹாஃப் இயர்லி மார்க் எவ்வளோ? அதை விட 5 மார்க் தான் அதிகமாக வாங்கிட்டேன். இதை விடையா? ஹாஃப் இயர்லி மார்க் விடையா? சரி விடு விடு.
45 என்னமோ தான். 11th விட அதிகம். 41. விடு, என்ன விட நீ அதிகமா இருக்கு. சூப்பர். காலேஜ்ல வந்து கலக்கிடலாம். சரியா? காலேஜ் போய் என்னோட அதிக பர்சன்டேஜ் வாங்குவ. கலக்கிடலாம். ஓகே, சரியா மயில? நீ காலேஜில் தமிழ் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணணுன்னே இல்லை, மெயின் பேப்பர் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதுவும் ப்ராக்டிகல்ஸ் இருக்கிற பேப்பர்லாம் நீ நல்லாவே 90 மார்க் வாங்கலாம். சரியா? பா அழுகுது. அழுகலாம் இல்லை, நீ கம்மல இரு, ஒன்றும் இல்லை. அது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் போலம்மா. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண. சரி, எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லு. அது சொல்லு. 421. சரி விடு. எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலையா? அதனால சேட் ஆகிட்டியா? வேற என்ன? சரி, எந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல? எதில் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணன? எதுலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண. அப்புறம் என்ன, விடு, டோன்ட் வரி. ஓகேவா? சரி சொல்லு, நீங்களே எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. சொல்லுடா தங்கம். அழுகுது. இப்போ அழகா நான் ரோஸ், நம்ம செடி ரோஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தேன். வீட்டு பார்த்துக்கலாம். காலேஜ் சேர்றதுக்கு தான் இந்த மார்க். காலேஜ் சேர்ந்துட்டேல நீனே. போட்டாச்சு, இனிமே எதுக்கு அழுகுற? நம்ம என்ன எழுதிருக்கோமோ அதான் வரும், விடு. சரியா? பாரு எப்படி அழுகுறான்னு. தம்பியே சொல்றான் பாரு, அழுவதக்கான்னு. ஒன்றும் இல்லை. சரியா? சரியா? சரி, பாய் சொல்லு. சரி, வீடியோக்கு பாய் சொல்லுக்கண்ணா. நீங்கள் என்ன டைம் பாய் சொல்லு. இப்படியெல்லாம் நீ வந்துட்டு மார்க் கம்மியாயிடுச்சுன்னா அழுதா அப்புறம் நான் அம்மா இவ்வளோ தூரம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு? பாரு, அவன் கூட ரிசல்ட் பக்கம் வந்திருக்கான். பேசாமே. பட்டு, உங்க அக்கா பாஸ் ஆயிட்டாடா. அழுவ மாட்டேன் அழ மாட்டேன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, புள்ள தைரியமா இருப்பான்னு நினைச்சா. பட்டு, அக்கா பாஸ் ஆயிட்டா. சொல்லு, பாஸ் ஆயிட்டில, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். தவங்க விடுத்தாங்க, டோன்ட் வரிடா தவங்க, பாத்துக்கலாம். இதை விட இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. மார்க் அதிகம். மார்க் ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான். ஓகேவா? நீ இப்போ வந்து ஒரு MBBS போற அப்படின்னா கூட ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு எவ்வளவு கோடீஸ்வரங்களா இருக்காங்க. போனவங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நம்ம எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு நம்ம பெருமையா தான் நம்ம நினைச்சுக்கணும். அவங்கெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க 10th ஃபெயில் ஆனதுக்கு அவங்க அப்பா அம்மா கேக் வெட்டினாங்கல்ல, அவங்க எக்ஸாம்ல தான் தோத்துருக்காங்க, ஆனா வாழ்க்கையில தோக்கல. இன்னும் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய நாள் இன்னும் இருக்கு. சரியா? இனி ஓடணும். எப்படி அக்கா எப்படி விட்டாலும் இப்போ காலேஜில் பிடிச்சிட்டால அக்கா, அதை நீ பேஸ் பண்ணி நீ வா. அடுத்து நம்ம RVS விட நம்ம இன்னும் வேற காலேஜில், பெரிய காலேஜில் போய் சேர்ந்து UG PG பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வா. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் நம்பர். என்ன ஒரு 4 நாளைக்கு கேட்பாங்க, 12th தானே, என்ன மார்க்குன்னு கம்பீரமா சொல்லிட்டு போ. ஃபெயில் ஆனீங்க எத்தனை பேர் இருக்காங்க? சரியா? ஃபெயில் ஆனீங்களே நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. ஓகேவா? கையில இருக்க 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல, ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். அதுதான் வாழ்க்கை. என்னோட மார்க்ல அதிகமா வாங்கிட்ட, அத பாரு நீ ஃபர்ஸ்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வரி பண்ணாத. சரி, இப்ப கேளு, என்ன கிஃப்ட் வேணும்? ஐலைனர் தானே வேணும், வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா வாங்கி தரேன். ஐலைனர் வேணுமா? சரி விடு, அவளுக்கு பிடிச்சது நம்மளே வாங்கி தரலாம். ஐலைனர் வேணும் கேட்டுச்சு, ஐலைனர் வாங்கி தரோம். என்கிட்ட அதான் கேட்டுச்சு காலையில. வாங்கி கொடுத்துடலாம். ஒரு குழந்தை புள்ள போயிட்டு அழுதுகிட்டு அம்மா கொடுத்த கொடு. ஓகே, பாய். தயவு செஞ்சு நீங்களும் பசங்க மார்க் கம்மியாக எடுத்துட்டீங்கன்னா திட்டியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ திட்டாதீங்க, பசங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பேசுங்க. பசங்க வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே தான், டன். மார்க் நானும் எதிர்பார்த்தேன், கம்மியாகும் போது எனக்கும் வலிச்சிச்சு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வலிக்கும். எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் அவங்கவுங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிற, கடனை வாங்கி தான் படிக்க வைக்கிறோம். நான் இதை ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நம்ம கஷ்டங்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம பசங்களை இழந்துட்டோன்னா நம்ம திரும்ப பசங்களை மீட்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்ன மாதிரி இல்லை, இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஃபெயிலே ஆயிருந்தா கூட அடுத்த உடனே நம்ம வந்துட்டு அட்டெம்ப்ட் எழுதி அதான் இப்பவே டேட்டு கொடுத்துட்டாங்க. ஜூன்லயே நம்ம வந்து எழுதி நம்ம காலேஜ் சேர்ந்து காலேஜஸ்லயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகஸ்ட் வரைக்குமே அட்மிஷன்லாம் எடுப்பாங்க. அட்மிஷன் நடக்கும். அதனால எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, வரி பண்ணாதீங்க. எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.